அண்ணா தக்காளி என்ன விலைண்ணே? கிலோ 50 ரூபாமா. என்னது கிலோ 50 ரூபாயா? 30 ரூபா போட்டு தாங்க. ஏமா விலைவாசி தெரியாம பேசிட்டு இருக்க? 30 ரூபாய்க்கு அவமா தருவான், 50 ரூபா தான்மா. ஓ சரி, ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதுதான். ஏமா 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 இப்ப எதுக்குமா மொபைல் எடுத்து திரும்புற? இங்க பாரு எடுத்துட்டு போமா, 30 ரூபா தானே. எடுத்துட்டு போமா 30 ரூபாய்க்கு எடுத்துட்டு போமா. அந்த பயம் இருக்கட்டும். காலனி போகணுண்ணே, ஆட்டோக்கு எவ்வளோண்ணே? 150 ரூபாமா. என்னது 150 ரூபாயா? 80 ரூபா போட்டுக்கோங்கண்ணே. ஏமா அதுக்கு உன்னை சும்மாதான் கொண்டு போய் விட்டுருவாமா. 150 தான்மா, 80க்குலாம் கட்டுப்படி ஆகுதுமா. ஆயுதத்தை எடுத்துட வேண்டியதுதான். ஏமா ஏமா வாமா 50 ரூபாய்க்கு கூட்டு போறமா. 50 ரூபாமா, 50 ரூபாயில கொடுத்துறமா. எதுக்குமா மொபைல்ல எடுக்கிற? 50 ரூபாமா. அந்த பயம் இருக்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் மால்க்கு வந்திருக்கேன். எவ்வளோ பெரிய மால் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூலிங்கா இருக்கு. நிறைய ஷாப்பிங் மால் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க எல்லாம் வரணும். பின்னாடி என்ன பூச்சாண்டி போகுது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் இருங்க. ஹலோ, யார் நீங்க? இங்க வாங்க. இங்க வா. ஏமா ஒரு பொம்பளையா இருக்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்ல? ஆம்பளையா? ஆமா, உள்ள ஆம்பளை மூஞ்சி தான் இருக்கு. நான் எவ்வளவு பெரிய இன்ஃப்ளூயன்சர்னு உனக்கு தெரியுமா? வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு நடந்துட்டு இருக்க. என் மூஞ்சிதான் அங்க தெரியணும், உன் மூஞ்சியா தெரியணும். ஐயோ, ஒழுங்கா சாரி கேளு. அண்ணியன் சாரி கேட்க மாட்டேன். என்னது சாரி கேட்க மாட்டியா? நானே உன்னை பக்கத்துல வந்து உரசற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோ, நீ சூசைட் பண்ற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோ, ஒழுங்கா சாரி கேளு. நீ வீடியோ போட்டாதானே நான் சூசைட் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடியே இதை எடுத்து ஒரே போட்டா போய் சேர்ந்துரு. ஆம்பளைங்களை வீடியோ எடுத்து டார்ச்சர் பண்றதை இத்தோட நிறுத்திக்கோ. ஒழுங்கா இதுக்காக என்கிட்ட மன்னிப்பு கேளு. மன்னிச்சிடுங்க சார். இனிமே அப்படி பண்ண மாட்டேன். நான் 1 2 3 என்றதுக்குள்ள ஓடி போயிரு. ஏன் சார் அதுக்கப்புறம் தெரியாதா? இந்த மாதிரி வீடியோ போட்டு ஆம்பளைங்களை கொல்றவங்களுக்கு நான் வார்னிங் கொடுக்கறேன். இதை இத்தோட நிறுத்திக்கோங்க, இல்லைன்னா கும்பி பாகந்தா பாத்துக்கோங்க. முன்னாடி எல்லாம் ஒரு பொண்ணு வெளியே தனியா போக முடியாது, இப்பெல்லாம் ஒரு ஆம்பளை வெளியே தனியா போக முடியல. இதே விஷயம் ரிப்பீட் ஆச்சுன்னா அண்ணிய அடிக்கடி வந்துடும். வர வச்சிடாதீங்க, ஏன்னா இந்த விக்கெல்லாம் அடிக்கடி போட முடியாது. பாத்துக்கோங்க. கரெக்டா?